ஆதியாகமம் விளக்க உரை. முன்னுரை. இந்த உலகத்தில் ஏராளமான புஸ்தகங்கள் இருந்தாலும் பரிசுத்த வேதாகமமே அந்த புஸ்தகங்கள் எல்லாவற்றிற்கும் பிரதான புஸ்தகமாக விளங்குகிறது. இதை புஸ்தகங்களுக்கெல்லாம் சிறப்பான புஸ்தகம் என்று சொல்லலாம். வேதாகமம் பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த புஸ்தகத்தை பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கியத்தையும் எழுதியிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய பிரமாணமும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலுள்ள புஸ்தகங்கள் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு காலங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 2 பேதுரு 1:19. இந்த பூமியிலே எந்த தேசத்தில் பரிசுத்த வேதாகமம் இல்லையோ அந்த தேசம் இருண்ட தேசமாகவே இருக்கும். பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்பாடு என்னும் வார்த்தைக்கு உடன்படிக்கை என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் மனுஷனை குறித்த தேவனுடைய சித்தம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் 2ஆக பகுக்கப்பட்ட போதிலும் பழைய ஏற்பாட்டை பழைய புஸ்தகம் என்று ஒதுக்கி வைத்துவிட முடியாது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை பூரணப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டிலுள்ள முதல் 5 ஆகமங்கள் பஞ்சாகமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆகமங்களின் ஆசிரியர் மோசே. பஞ்சாகமத்தின் முதலாவது ஆகமம் ஆதியாகமம் ஆகும். மோசே ஆதியாகமத்தை எப்பொழுது எழுதினார் என்பது தெளிவாக தெரியவில்லை. அவர் மீதியான் தேசத்தில் இருந்தபோது இந்த ஆகமத்தை எழுதினார் என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தின் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு ஆறுதலையும் ஆலோசனையையும் கொடுக்கும் வண்ணமாக மோசே ஆதியாகமத்தை எழுதினார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது மோசே ஆதியாகமத்தை எழுதினார் என்னும் வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். மோசே சீனாய் மலையில் கர்த்தரோடு இருந்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பூரணமாக பெற்றுக்கொண்ட பின்பு அவர் ஆதியாகமத்தை எழுதினார் என்பது இவர்களுடைய கருத்து. ஆதியாகமம் என்னும் பெயருக்கு ஆரம்பம் என்று பொருள். எல்லா ஆரம்பங்களின் சரித்திரமும் இந்த ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, உலகத்தில் பாவமும் மரணமும் பிரவேசித்தது, தேசங்கள் எழும்பினது, கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டது ஆகியவற்றின் ஆரம்பமெல்லாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் சரித்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது.